வணக்கம் சொந்தங்களே. இன்று 21/12/2025 இன்று இலங்கையில் இருந்து கொண்டு இனவாதம் பேசுகின்றவர்களுக்கு ஒரு பதில், ஒரு தகவல் ஒன்றை கொடுக்கலாமன்னு நினைக்கிறேன். சரியா? இலங்கை ஒரு பன்மைத்துவ சமூகமாக விளங்குகின்றது. ஏனென்றால் நிகழ்கால சமூகம் இன, மொழி, மத, பண்பாட்டு ரீதியில் வேறுபட்டதாக இருக்குது. இதுதான் பன்மைத்துவ சமுதாயம். சரியா? இலங்கை பன்மைத்துவ சமூகம் இலங்கையில் நிலவுறது என்றதுக்கு சில காரணங்களை பார்ப்போம். சரியா? பல இன, மத, மொழியை சார்ந்தவர்கள் ஒரே நாட்டில் ஒன்றாக வாழ்கின்றனர். சரியா? இலங்கையில் அதுக்கு ஒரு உதாரணம் இன ரீதியிலே ஒன்றுபட்டிருக்கிற பன்மைத்துவ சமூகமாக இலங்கையில் சிங்களவர், முஸ்லீம், பரங்கியர் என பல இனங்கள் இருக்குது. மத ரீதியில் பார்த்தோம் என்றால் முஸ்லீம் இஸ்லாம் மதத்தையும், தமிழர் இந்து மதத்தையும், சிங்களவர் பௌத்த மதத்தையும் பின்பற்றுகின்றனர். அடுத்தது, ஒரே இனக்குழுவினராக இருந்தாலும் பிரதேச வேறுபாடுகள் இலங்கையில் இருக்குது. சரியா? உதாரணமாக சென்னை தமிழுக்கும், அதாவது இந்திய தமிழுக்கும் எங்களோட இலங்கை தமிழுக்கும் வேறுபாடு இருக்குது. ஏன்னா தற்போது மக்கள் தமது நாட்டு எல்லைகளை கடந்து வேறு இனங்களுடன் கலந்து பல்வகமை கலாச்சார சமூக வகையமைப்பொன்றை உருவாக்குகின்றனர். சரியா? இதற்கு உதாரணம் 2015 அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் தந்தை ஆபிரிக்காவின் கென்யா நாட்டைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் என்பது நல்லொரு உதாரணம் இதுக்கு. என்ன? அடுத்தது, தொடர்பாடல், போக்குவரத்து, உல்லாச பயணம் காரணமாக பூகோளமயமாதல் மிக வேகமாக இடம்பெறுகின்றமை. இதனால் கலாச்சார இணைப்புகள் மிக வேகமாக பரவுது. சரியா? உதாரணமாக பிரித்தானியாவில் பேசப்பட்ட ஆங்கிலம் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. பார்த்தீங்களா? இந்த ஆங்கில மொழி பிரித்தானியாவில் தான் முதல்ல பேசப்பட்டது. இன்று அது எல்லா நாட்டிலும் ஒரு பொது மொழியாக பரவி இருக்கு. மற்றது என்னென்னா, ஐரோப்பியர்கிட்ட உடுப்புகள் தான் இந்த கோட், டை. சரியா? இது இன்று எல்லா நாட்டு மக்களும் இந்த விசேஷங்கள், கொண்டாட்டங்களுக்கு இந்த கோட், டையெல்லாம் கட்டி கொண்டு செல்லினான். மற்றது, இந்தியாவினுடைய யோகாசனம். சரியா? யோகாசனம் இந்தியாவினுடையது. அது விவேகானந்தர் சிகாகோ மகாநாட்டில் அறிமுகப்படுத்தினார். இந்தியாவினுடைய யோகாசனத்தை விவேகானந்தர் தான் சிகாகோ நாட்டில் அறிமுகப்படுத்தியவர். மற்றது, ஐரோப்பியரில் பெண்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அணிகிற சாரிகள், பரதநாட்டியம் கற்றல் ஆகியவையில் அதிக ஆர்வத்தை காட்டி வருகினோம். ஐரோப்பிய மக்கள் இலங்கைன்ற சாரி, பரதநாட்டியங்களை அவையும் பின்பற்றினோம். சரியா? அப்போ இது எங்களோட நாடு ஒரு பன்மைத்துவ சமூகம்ன்றதுக்கு தான் இப்போ நான் சொன்ன உதாரணங்கள் எல்லாம். அடுத்து, இலங்கை நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லினோம். இல்லை, நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லி கொண்டு தான் அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வந்தது. சரியா? இப்போ அது நல்லாட்சியை நடைமுறைப்படுத்துதாண்டு மக்கள்லாம் யோசித்து முடிவெடுத்து சொல்லணும். என்ன? மக்களுக்கு தான் தெரியும் இது நல்லாட்சி அரசாங்கமா இல்லையா என்று. சரியா? இலங்கையில் நல்லாட்சி நிலவுகின்றதா இல்லையா என்று பார்ப்போமே. ஆனால் சரியா, முதலாவது பாருங்க, நல்லாட்சி என்றால் என்னென்று பார்ப்போம். பொது மக்களின் நலன்களையும்
மனித உரிமைகளையும் சமூக நீதியையும் பாதுகாக்கும் வகையிலும் இளஞ்சம் ஊழல் அற்ற முறையிலும் நடைபெறும் ஆட்சியே நல்லாட்சி. சரியா? அதாவது இவ்வளவும் இல்லாமல் இருந்தால் தான் அது நல்லாட்சி. பொதுமக்களுடைய நலன்கள், மனித உரிமைகள், சமூக நீதி பாதுகாக்கும் வகையிலையும் லஞ்சம் ஊழலற்ற முறையில் நடைபெறும் ஆட்சி. சரியா? இந்த ஆட்சி 1980ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் வளர்ச்சியடைந்த ஒரு எண்ணக்கரு, இந்த நல்லாட்சி என்ற எண்ணக்கரு. இன்று சமூக நீதியை கொண்ட நல்லாட்சி வீழ்ச்சியாக உள்ளது. இன்று சமூக நீதியை கொண்ட நல்லாட்சி வீழ்ச்சியாக இருக்குது. காரணம் பார்ப்போமே ஆனால், சரி, ஏன் வீழ்ந்ததுண்டு? அரசியல் அதிகாரங்கள் முறையற்ற வகையில் ஒன்று குவிக்கப்பட்டு இருத்தல். சர்வதிகார நிலை ஏற்படுறது தான் இது. அதிகாரம் மூன்றும் குவிக்கப்பட்டிருந்தால். சரியா? இதுக்கு உதாரணமாக 2011ஆம் ஆண்டுக்கு முன் துனிசியாவை ஆட்சி செய்த பின் அலி என்பவர் சகல அதிகாரங்களும் குவிக்கப்பட்டு இருந்தன. இவ்வாறான நிலை கூடாது. இது சர்வதிகார ஆட்சி போக்கு. சரியா? மற்றது இளஞ்சம் ஊழல் உயர்வடைந்து காணப்படுகின்றமை. சரியா? இலங்கையில் இருக்காண்டு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். உதாரணமாக, ஆசிய ஆபிரிக்க நாடுகளில் நல்லாட்சி நிலவாமைக்கு காரணம் ஊழல் ஆட்சி முறையே. பிலிப்பைன்ஸ் ஆட்சி செய்த மார்கோஸ் ஊழல் மிக்க ஆட்சியை மேற்கொண்டிருந்தார். மற்றது முன்னாள் இந்திய மத்திய அமைச்சர் ஆர் ராசா 2G அலைக்கற்றை தொடர்பில் ஊழல் என்று அவர் கைது செய்யப்பட்டார். சரியா? கிரேக்க பிரதமர் சிப்ரான் ஊழல் குற்றச்சாட்டில் 2015ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டவர். சரியா? மற்றது அரச நிர்வாகம் வினைத்திறனற்றிருத்தல். சரியா? அரச சேவை அரசியல் மயமாக்கப்பட்டிருத்தல். அதாவது அரச சேவைகள், அதாவது அரசாங்கத்தின் நடக்கிற வேலைகள் எல்லாம் அரசியல் மயம். அங்கே எல்லா இடமும் அரசியல் மயம். அரச சேவை அரசியல் மயமாக்கப்படாது. அரச கொள்கை உருவாக்கத்தில் மக்கள் பங்கு பெற்றாமல் ஒரு அரச கொள்கை ஒன்று உருவாக்குறேன்டா அதில் பொதுமக்களோட தீர்ப்பு மிக முக்கியம். சரியா? அரச நிர்வாகி பொறுப்பு கூறாது இருத்தல். அதாவது நிர்வாகிகள் மக்களுக்கு பொறுப்பு கூறாது ஏனோ தானோண்டு இருத்தல். இவ்வாறான நல்லாட்சி பண்புகள் என்ன இருக்குது இலங்கையில் என்று சொல்லி பார்ப்போம். சரியா? இலங்கையில் என்னென்ன நல்லாட்சி பண்பு இருக்குது நீங்களே நினைங்க. ஒன்று, சட்ட ஆட்சியும் நீதித்துறையும் சுதந்திரமாக இயங்குதா இலங்கையில்? ரெண்டாவது, உரிமை பாதுகாக்கப்படுகுதா, உறுதி செய்யப்படுகுதா மக்களிட? மூன்றாவது, ஊழலற்ற நிர்வாகம் இருக்கின்றதா? ஆட்சியாளர் மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்றனரா? வளங்களை வினைத்திறனுடன் பயன்படுத்துகின்றார்களா? ஆட்சியில் வெளிப்படைத்தன்மை இருக்கா? வெளிப்படை, அதாவது எல்லாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்லாமல் வெளிப்படையாக சொல்லுகிறார்களா ஆட்சி? சரியா? அடுத்தது அரசியல் யாப்புக்கு ஏற்ப ஆட்சி நடைபெறுகின்றதா? இவை யாவும் எமது நாட்டில் சீராக நடக்க அரசியல்வாதிகளின் பங்கு மிக முக்கியம். ஆனால் எங்கட தமிழ் எம்பிக்கள் அப்படி அர்ப்பணிப்பாக செயற்படுகின்றனரா? அரசை தட்டி கேட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்று தருகின்றார்களா? பேசாமல் இருக்கிறோம். அர்ச்சுனா டாக்டர் செய்கிற அனைத்து காரியங்களுக்கும் எதிராக செயற்படுகின்றதா இந்த ஆளுங்கட்சி? டாக்டர் தையிட்டி பெற்றி எல்லாம் மக்களோட கதைச்சு தீர்வு பெற்று தார்பிக்குகளோட கதைச்சு தரும் சந்தர்ப்பத்தில் பல குளறுபடிகள் அரசு தரப்பில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனவா? விகாரையில் வர்ற போயாண்டு, அதாவது தை 3ஆம் தேதி ஒரு புதிய சிலை ஒன்று திறக்கப்படுவதாக பல செய்திகளில் கூறப்பட்டு வருகுது.
இது உண்மையோ பொய்யோ தெரியாது. சரியா? இதுகளெல்லாம் என்ன திட்டமிட்டு நடக்கப்படுகிறதா? அர்ச்சனா டாக்டருக்கு எதிராக செயற்படுகின்றனவா? கொஞ்சம் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்போது அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள்? தயவு செய்து உங்கள் தனிப்பட்ட விடயங்களை விட்டு மக்களுக்காக உதவுங்கள். அர்ச்சனா டாக்டரின் அரசியல் பாதையில் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும். அவர் ஒரு ஆள் தான். இந்த ஊழலற்ற நாடாக இருந்தால் தான் எங்களோட நாட்டில் நல்லாட்சி நிலவும். இந்த ஊழல்களை முதல் தட்டி ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு அரசியல்வாதி யாருண்டா அது எங்களோட அர்ச்சனா டாக்டர். என்ன இதே ஒரு தரம் மறுப்பதற்கு இல்லை. ரைட்டா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். வணக்கம்.